ஹல்லேலூயா. சார்ந்து வந்தவர் வந்தார் நம் குறைகள் போக்கவே. எழிலாடும் இன்னிலே அரசாண்டு வந்தவர் வந்தார் நம் குறைகள் போக்கவே. கண்ணீர் வயிற்றில் வந்தாரே நமக்கென அவரே. தேவமைந்தனே தேவமைந்தனே தேடி எம்மை காக்க வந்த ஞானமைந்தனே. தேடி எம்மை காக்க வந்த ஞானமைந்தனே. தேவமைந்தனே தேவமைந்தனே தேடி எம்மை காக்க வந்த ஞானமைந்தனே. தேடி எம்மை காக்க வந்த ஞானமைந்தனே. பொன்வெள்ளி தூபமும் தம் கைகளில் ஏந்தி சென்றார்கள் ஞானவேந்தர்கள். பொன்வெள்ளி தூபமும் தம் கைகளில் ஏந்தி சென்றார்கள் ஞானவேந்தர்கள். பொன்னும் இல்லை ஒரு பொருளும் இல்லை தந்தேன் என்னை காணிக்கையாக. தேவமைந்தனே தேவமைந்தனே தேடி எம்மை காக்க வந்த ஞானமைந்தனே. தேடி எம்மை காக்க வந்த ஞானமைந்தனே. தேவமைந்தனே தேவமைந்தனே தேடி எம்மை காக்க வந்த ஞானமைந்தனே. தேடி எம்மை காக்க வந்த ஞானமைந்தனே. அவர் பிறந்தது எதற்காக, அதனால் என்ன நன்மை என்பதை பார்ப்பதற்காக தான் நம்ம கொண்டாடுறோம். சில அந்த அதாவது பாரம்பரிய சபைன்னு சொல்லுவாங்க. அதில் போனீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போதே அங்கே மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். ஆமாம், ஃபுல்லாக அதனால தான் அதை நிறச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு சபையிலிருந்து வெளியிலே வந்தவன், சிஎஸ்ஐயில் ஊறி அதிலிருந்து வெளியில் வந்தவன். அதனால் எப்படி அந்த டெக்கரேட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஃபுல்லாக அவங்க மல்லிகைப்பூ மாத்திரம் தான் அங்கே இருக்கும். அதே போல் அந்த ஈஸ்டர் அன்னைக்கும் அதே போல் தான் அந்த இருக்கும். நம்ம அப்படி அவரை கொண்டாட போல் அவர் பிறந்ததுனால என்ன உலகத்திற்கு, ஏன்னா அவர் உலகத்திற்கு இரட்சகராய் பிறந்தார். முதல்ல அவர் பிறந்தது தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக. சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாதனால அவர் மற்றவர்களுக்கு இரட்சகராய் மாறினார். அப்படி தான் வாசிக்கிறோம். அவன் முதலாவது தம்முடைய ஜனத்திற்காகத்தான் அவர் அனுப்பப்பட்டார். அதை கானானிய ஸ்திரியுடைய சம்பவத்தில் அதை வாசிக்கிறோம். அப்பத்தின் எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொல்லும்போது துணிக்கு கீழே விழுந்த நாய்க்குட்டிகள் தின்னமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மத்தேயு 14ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் அனுப்பப்பட்டார். அதில் தான் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளலை, அவர் புறஜாதிக்கு தெய்வமாய் மாறினார். அப்படி புறஜாதிகளுக்கு தெய்வமாய் மாறினால தான் உனக்கு எனக்கு அவர் தெய்வமாய் மாறினார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இஸ்ரவேலர்கள் அல்ல,
ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. ஆனால் அவர் பிறந்ததுனால உலகத்திற்கு என்ன நன்மை, ஆனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்த்து கடந்து போவோம். பாஸ்டர் இமானுவேல் டேவிட் அவர்கள் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இந்த நாளில் நாம் கூடியிருப்பது உலகத்தோடு ஒத்து போகிற அந்த ஒரு விழா கொண்டாட்டத்திற்கு அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியம் கொடுத்து அதை தியானிப்பதற்கு. சொன்னது போல் இப்போ இது கிறிஸ்மஸ் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னால் நியூ இயர் வந்துடும். இந்த செலிப்ரேஷன் மோடுன்றது அது மாறிக்கொண்டே இருக்கும், அது நிலைத்து நிற்கக்கூடியதல்ல. ஆனால் எப்பொழுதும் இருக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான், அது நம்மை விட்டு போகாது. அந்த வார்த்தையை பிடித்து கொள்வோம். அதற்காக தான் இந்த நாளில் நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். இயேசுவானவர் பிறக்காமல் இருந்திருந்தால், இல்லை இயேசுவானவர் பிறந்ததுனால என்ன காரியங்கள் நடந்தது, என்ன நன்மை நமக்கு இருக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 78வது வசனமும் 79வது வசனமும் வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். இந்த காரியத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இது நம்ம ஏசாயாவில் தீர்க்க தரிசனமாக வாசிக்கிற எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9:2. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் நீங்கள் லூக்காவில் வரும்பொழுது நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தை யார் சொல்லுவது என்றால், யோவான் ஸ்நானகனுடைய தந்தை ஜகரியா சொல்லக்கூடியதான வார்த்தை அது. அதில் இயேசுவானவருக்கு நிறைய அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது, அவருக்கு சமாதான காரணர் என்று கொடுக்கப்பட்டிருந்தது, அவருக்கு கர்த்தர், கிறிஸ்து, ரட்சகர், அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் இதில் பார்க்கும்பொழுது இதில் அவருக்கு அவன் சொல்லுகிறதான பெயர், அதனுடைய அடையாளத்தை திரும்பவும் வாசிப்போம். லூக்கா 1:78, 79. இதில் இயேசுவானவரை குறித்து சொல்லக்கூடிய காரியம், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம் என்பது அதிகாலையில் வரக்கூடியதான ஒரு வெளிச்சம், இருள் மூடி அதற்கு பின்பாக வரக்கூடியதான ஒரு வெளிச்சம். இதற்கு மேலே உள்ள வசனத்தில் பார்க்கும் பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு வரவும். அப்போ இருளில் இருப்பவர்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அருணோதயம் உதித்து வர வேண்டும். ஒருவேளை இந்த அருணோதயம் உதித்து வராமல் இருக்கும் என்றால் இருளாகவே தான் இருக்கும், அங்கே ஒரு வெளிச்சம் வர முடியாது. இதைத்தான் சகரியா இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். உன்னதத்தில் இருந்து தோன்றினதான அருணோதயம். மேலே உள்ள வசதி இப்போ துவக்கத்தை வாசிக்கலாம். இருளில் இருக்கிற அந்தகாரத்திலும். அந்தகாரம் என்பது நமக்கு தெரியும், இருட்டை விட மிகவும் இன்னும் அதிகமாக இருப்பது, அதுதான் அந்தகாரம். அந்தகாரம் இது மிகவும் கடுமையானது. அந்தகாரத்தில் மரண இருள், சாதாரண இருள் கிடையாது, மரண இருள். நான் சொல்வது போல் இன்னைக்கு கிறிஸ்மஸ் சொல்லும்போது ஒருவேளை உடல் சுகம் நல்லா இருக்கிறவங்க, குடும்ப காரியம் நல்லா இருக்கிறவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கும், ஒரு பண்டிகையாக இருக்கும். ஆனால் அநேக இடத்துல அநேகருக்கு சில வேளை நமக்காகவும் இருக்கலாம் இது ஒரு நாள். ஆனால் மனதில் ஒரு வேளை துக்கத்தோடும் வேதனையோடும் பண்டிகையோ அந்த நினப்பெல்லாம் இருக்காது நமக்கு. ஏன்னா இருதயத்தில் அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். நான் அடிக்கடி சொல்வது போல்
வேத வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, வேத வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுமே தவிர, அதை தாண்டி இந்த பண்டிகைகளோ கொண்டாட்டங்களோ அது நம்முடைய வாழ்க்கையில் பயன் தராது. நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எத்தனை பேருடைய வீட்டில் இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் செடி வச்சுருக்கோம்? யார் யார் வீட்டில் கிறிஸ்மஸ் செடி இருக்குது? சரி, அது வேதத்தில் கிறிஸ்மஸ் செடி வைக்கணும். அது வைக்கிறது தப்பு கிடையாது. அது வைப்பதும் வைக்காதும், அது வைக்காததும் குற்றம் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் எத்தனை பேர் வீட்டில் நம்ம ஜெப எண்ணெயை வைத்திருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டதான ஜெப எண்ணெய் எத்தனை பேருடைய வீட்டில் நம்ம வைத்திருக்கிறோம்? வேதத்தில் சொல்லப்படாத கிறிஸ்மஸ் அலங்கார மரத்தை எத்தனை பேருடைய வீட்டில் வைத்திருக்கிறோம்? இதான் சொல்கிறேன், உலக காரியங்களுக்கும் மாயைகளுக்கும் அர்த்தமில்லாத ஒன்றத்திற்கு நம்ம அதிக செலவிடுறோம், அதிக மெனக்கெடுறோம். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம தவற விட்டுறோம். வேத வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்களும் உண்மை, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. இப்போ இங்கே வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், இருளிலும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும். எவ்வளவு மரண இருள் என்பது தெரியும். அவர்கள் கடந்து போகிற குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு தெரியும். அந்த மரண இருளில் இருப்பவர்களும் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு இது தெளிவாய் வாசிக்கிறோம். மரண இருளில் இருப்பவர்கள் என்பது வேறு, உட்கார்ந்து இருப்பவர்கள் என்பது வேறு. இருப்பது என்றால் அந்த இடத்துல நின்று கொண்டிருப்பது. ஒரு இடத்துல எவ்வளோ நேரத்துக்கு நம்மளால் நிற்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நிற்க முடியும். அதற்கு பின்பாக அந்த இடத்துல நம்மளால் நிற்க முடியாது. அப்போது அமர்ந்திருக்கிறோம் என்றால் வெகு நேரத்திற்கு மேலாக, வெகு நாட்களுக்கு மேலாக நகர முடியாத சூழ்நிலை வரும்பொழுது தான் அமர்வது. இதுக்கு மேலே என்னால் முன்னாடி நடக்கவே முடியாது, என் பலன் எல்லாம் அற்று போயிடுச்சு, இவ்வளவுதான் சொல்லி உட்காருவது. இன்றைக்கி நம்ம குடும்ப வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு என்னால் நகர முடியல. ஒரு காரியம் இருக்குது, ஒரு காரியத்தை செய்கிறோம், ஆனால் இதிலிருந்து என் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல. அது வருமான காரியங்களெல்லாம் இருக்கலாம், சுக காரியங்களெல்லாம் இருக்கலாம், இல்லை குடும்ப காரியங்களெல்லாம் இருக்கலாம். இதிலிருந்து என்னால் அடுத்த இடத்துக்கு போக முடியல. இருக்கிற இடமும் ஒரு சமாதானமான இடமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இருக்கிறதும் பிரச்சனையாகவே தான் இருக்கும். யோசிப்போம், இந்த பிரச்சனையும் மாற மாட்டேங்குது, நல்லதும் நடக்க மாட்டேங்குது, இருளிலேயே அமர்ந்து கொண்டு இருக்கிறோமே என்பவர்களுக்கான வார்த்தை தான் இது. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். முதல் காரியம், அவர் நமக்கு வெளிச்சத்தை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். இருளில் இருக்கும் போது நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நம்ம இருட்டில் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அடுத்து என்ன இருக்குது என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அது பள்ளமாக இருக்கலாம், கல்லுகள் இருக்கலாம், முட்கள் இருக்கலாம். அடுத்து ஒரு எட்டு எங்கே எடுத்து வைக்கணும் என்பது தெரியாது. இருட்டாக இருக்கும்போது ஒருவேளை நம்ம தவறி விழுவோம், நமக்கு அடிப்படலாம். இல்லை என்று சொன்னால் இருதயத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். பாதை நல்ல பாதையாக இருந்தாலும் நடக்கும்போது பயம் இருக்கும். இருட்டாக இருக்குது, எந்த பூச்சி இருக்குன்னு தெரியாது, பாம்பு இருக்கான்னு தெரியாது, என்ன காரியம் தெரியாது. நகர்கின்ற காரியங்கள் ஒரு பயத்தோடையே நகர்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் நம்முடைய கையிலையோ இல்லை நமக்கு தென்பட ஒரு வெளிச்சம் இருக்கும் பொழுது நமக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அடுத்து என்ன இருக்குது என்பது நம்ம பார்வைக்கு தெரியும், நல்லா தெரியணும். இருட்டாய் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு முன்பாக இருப்பது நமக்கு தெரியாது. வெளிச்சம் வரும்பொழுது நமக்கு முன்பாக அடுத்து என்ன இருக்குது என்பது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, எப்படி சம்பவிக்க போகுதுன்னு தெரியல, ஒன்றுமே என் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையிலே அமர்ந்திருந்தோமானால் நினைவு கொள்வோம், இயேசுவானவர் நம்ம இடத்துல வருவார் என்றால் அந்த வெளிச்சம் அடுத்து நமக்கு நடக்க போகிற காரியங்களை அவர் நமக்கு தெரியப்படுத்தக்கூடியவர், அவர் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். நடக்கும், இது நடக்கும், இது முடிஞ்சு போயிடாது, வாழ்க்கை இதோடு நின்று போகிறதல்ல, உயர்வு இதோடு நின்று போகிறதல்ல, இதற்கு பின்பு ஒரு காரியம் நடக்கும். ஆனால் அது எப்பொழுது நமக்கு தெரிய வரும்? வெளிச்சம் வரும்பொழுது. தொடர்ந்து வாசிக்கலாம் அடுத்த பகுதி. சமாதானத்தின் வழியிலே நடக்கவும். அடுத்த ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறார். இதுவரைக்கும்
சமாதானம் இல்லாதபடி இருக்கின்றதான மனிதர். நல்லா கவனிக்கணும், எந்த இடத்துலையுமே இயேசுவானவர் பிறந்தது நிமித்தம் நமக்கு வசதிகளை கொடுக்கிறார், நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார், நல்ல பணத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி எந்த இடத்துலையுமே கிடையாது வேதத்தில். இன்றைக்கி அநேக பிரசங்கங்கள், அநேக வார்த்தைகள் இதை நோக்கி தான் வரும். கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தர் வீடு வாசலை கொடுக்கிறார், இதை அவர் கொடுக்கிறவர் தான். ஆனால் அதைவிட பெரியதாக இருக்கக்கூடியது சமாதானம். இருதயத்தில் சமாதானம் இல்லாதபடி எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும், எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அது ஒரு வேதனையாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இருதயத்தில் அவர் சமாதானத்தை கொடுப்பார் என்றால் மற்ற காரியங்களை தேவன் தானாகவே அவர் சரி செய்யக்கூடியவர். அப்போ அவர்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும். அப்போது நல்லா கவனிக்கணும், சமாதானத்தில் நடத்தவும் என்று போடலை, சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அப்போது சமாதானத்தின் வழி என்றால் அதற்கு நேர் எதிர்ப்பதம் சமாதானம் இல்லாத ஒரு வழியும் வேதத்தில் இருக்குது. ஆகவே தான் அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், 2 வழி இருக்கும், இல்லை 4 எத்தனையோ வழி. பயத்தின் வழி இருக்கலாம், கண்ணீரின் வழி இருக்கலாம், போராட்டத்தின் வழி இருக்கலாம். நமக்கு தெரியும் நம்ம எந்த இதில் கடந்து போகிறோம்னு சொல்லி. துக்கத்தின் வழி இருக்கும். எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அவர் நாம் நடப்பதற்கு தெரிந்து கொள்கிறதான வழி எது? சமாதானத்தின் வழி. சமாதானத்தின் வழியில் நடத்தக்கூடியவர். இந்த கூகுள் மேப் இருக்கும், எத்தனையோ வழிகள் இருக்கும், ஆனாலும் அதில் சொல்கிறதான வழி 90% இல்லை 95% அதில் போகின்ற வழியெல்லாம் நமக்கு இருக்கிறதான லகுவான வழிகளை அது காமிக்கும். ஒருவேளை எங்கே டிராஃபிக் இருக்குது, எங்கே டிராஃபிக் இல்லை, எங்கே ஒன்பே இருக்குது. ஒருவேளை நமக்கு தெரிந்த ஒரு வழியில் நம்ம பயணித்து கொண்டு இருப்போம், திடீர்னு பார்ப்போம் என்றால் அந்த இடத்துல திடீர்னு வழியை திருப்பி விட்டுருப்பாங்க, தெரியாது. அப்போ அந்த கூகுள் மேப்பில் போகும்போது அது சரியான வழி காமிக்கும். நம்ம வேறு எந்த பாதைக்கு நம்ம மாறி போனாலும் திரும்ப நம்ம போக வேண்டிய சேர வேண்டிய இடத்துக்கு அது இன்னொரு ரூட்டை அதை காமிக்கும். அதை அப்படியே விட்டு அதை நம்ம தவறான வழியில் போகும்போது, அதே போல தான் தேவனும் அவர் நம்மை சமாதானத்தின் வழியில் அவர் நடத்தக்கூடியவர். அநேக நேரத்தில் நம்முடைய செயல்களினால், நம்முடைய காரியத்தினால சமாதானத்தின் வழியை விட்டு நாம் விலகி போகிறோம். அப்படி விலகினவர்களை மீண்டும் அந்த வழியில் நடத்துவதற்காக தான் அவர் பூமியில் ஒரு மனிதனாய் பிறந்தார். அதுக்கு தான் இங்கே வாசிக்கிறோம், சமாதானத்தின் வழியில் நடத்தவும். தொடர்ந்து வாசிக்கலாம். இரக்கத்தினாலே போதும். தேவன் நம்மை நடத்துவதற்கு, தேவன் நமக்கு காரியங்களை செய்வதற்கான காரணம் அவருடைய இரக்கம். பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி திருப்பி நம்ம செய்வோம் என்று அவர் நினைக்காதபடி செய்யக்கூடியதான ஒரு அன்பு அது. இரக்கத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியம் இருக்குது, இரக்கம் எந்தெந்த காரியங்களை செய்யும் என்று சொல்லி. அப்போ அவர் நம் மீது இந்த பாதையில் நடத்துவதற்கு காரணம், நம்ம சபைக்கு தொடர்ந்து வருகிறோம், கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்குறோம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம், இதனால் அல்ல, அவர் நம் மீது வைத்ததான இரக்கம். தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்குது. நல்லா கவனிக்க வேணும், நாம் போய் அருணோதயத்தை சந்திக்கவில்லை, அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது. இன்றைக்கி அநேக நேரம் யோசிப்போம், நாம் தான் சபைக்கு வருகிறோம், நாம் தான் கர்த்தரை தேடுகிறோம், நாம் தான் அவருக்கு செய்கிறோம் என்பது இல்லை. கர்த்தர் நம்மை சந்தித்து கர்த்தர் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்ததுனால தான் அவர் ஆலயத்தில் வந்து நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், இந்த ஒரு வாரத்தில் ஒருவேளை தேவன் நமக்கு இருக்கிற பாதுகாப்பை நம்ம இடத்துல இருந்து நீக்கி இருந்தால், தேவன் நமக்கு கொடுத்ததான சுகத்தை நம்ம இடத்துல இருந்து நீக்கி இருந்தால், நம்மளால் எத்தனை பேர் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்க முடியும்? மருத்துவமனையில் இருந்திருக்கலாம், பலவீனங்களில் இருந்திருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த சுகம், அவர் நம்மை சந்திக்கிறவர். நாம் அவரை தேடி போகலை, அவர் நினைத்திருந்தால் விட்டுருக்கலாம். சொன்னது போல் 600 வருடங்கள் தேவனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு இல்லாத ஒரு வருடம். அது அந்த டார்க் பீரியட் ஆஃப் எர்த்ன்னு சொல்லுவாங்க, இருண்ட பூமியினுடைய இருண்ட காலம். தேவன் மனிதனிடத்துல பேசவே இல்லை, மனிதனுடைய அக்கிரமம் மீறுதல்களால் தேவன் பேசவே இல்லை. 600 வருடங்கள் வெறுமையாக இருக்கிறது பூமி. அதற்கு பின்பாக தான் அவர் யோவான் ஸ்நானகன் மூலமாக பேசுகிறார், இயேசுவானவர் பூமிக்கு வருகிறார்.
அப்போ இந்த 600 வருடங்களில் எந்த பழக்கங்கள் மாறி இருக்கும்னு தெரியாது, எந்த காரியங்கள் நடந்திருக்கும்னு தெரியாது. பூமியில் அவ்வளவு அக்கிரமங்கள், அவ்வளவு பாதனைகள், பூமி சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. காரணம், கர்த்தருடைய வார்த்தை பூமியில் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது நியாயம் தீர்க்கும் பொழுது ஒழுங்குகளும் கிரமங்களும் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாதனால அக்கிரமம் பெருகி போனது. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருக்கிறதோ அந்த காலகட்டங்களில் நமக்கும் வேதனைகளும் சமாதானமற்ற சூழ்நிலைகளும் வந்து விடுகிறது. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை மறந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காததுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கண்ணீர், வேதனை, சொன்னது போல் மரண இருள் இவையெல்லாம் இருந்தாலும் விசுவாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் அவர் பூமிக்கு வந்தார். இந்த நாளில் ஆலயத்திற்கு வந்து அவருடைய பிறப்பை குறித்து தியானிக்கிறோம் என்றால் தேவன் என்னை எப்படியாவது அவர் இடத்துல சேர்த்து கொள்வார். நான் எப்படி தேவன் இடத்துல இன்னும் அதிகம் நெருங்குவது, இதை நம்ம அதிகமாக நம்ம தியானிப்போம், அதை குறித்து செயல்படுவோம். அப்போ பார்க்கும்போது அவர் அருணோதயமாய் நம்மிடத்தில் வெளிச்சமாய் சந்தித்தார். இப்போ இந்த ஆதியாம காரியத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, பூமியின் ஆழத்தில் இருள் இருந்தது. நல்லா வாசிக்கணும். பூமியில் ஒழுங்கின்மை இருந்தது, ஒழுங்கு என்றால் சரியில்லாத நிலைமை இருந்தது. பூமியில் வெறுமை இருந்தது, வெறுமை என்றால் எதுவும் இல்லாமல் இருந்தது. பூமியின் மேல் இருள் இருந்தது. நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே வந்தீங்கன்னா தேவன் சூரியனை பின்பாக தான் படைக்கிறார், அதற்கு முன்பாக வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்கிறார். அதான் இங்கிலீஷில் பைபிளில் பார்க்கும்போது லெட் தேர் பி லைட். நான் வாசிங்க, அந்த 3வது வசனத்தை வேணால் வாசிங்க. ஆதியாகமம் 1:3 வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் வாசிங்க. கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 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 போதும். இப்போ எதற்கு ஒரு வசனமாக வாசிக்க சொன்னேன்? ஒவ்வொரு வசனத்திலும் தேவனுடைய படைப்பு, அவர் எந்தெந்த காரியத்தை படைத்தார் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பூமியில் முதலாக வெறுமை இருந்தது, அது ஒழுங்கின்மையாக இருந்தது. அந்த வெறுமையை தேவன் பின்பாக வரும்பொழுது ஒன்று ஒன்றாக அவர் படைத்து அவர் சரி செய்து கொண்டே வருகிறார். ஆனால் இந்த சரி செய்வதற்கு முன்பாக வெளிச்சத்தை அவர் வர வைத்தார். நல்லா தெரிவிக்கணும், இதற்கு பின்பாகத்தான் அவர் சூரியனையும் சந்திரனையும் வானத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்கள் மற்றங்கள் எல்லாம் அவர் படைக்கிறார், வான சேனைகளை அவர் படைக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே அங்கு வெளிச்சம் இருந்தது. தமிழ் பைபிளில் மொழிபெயர்க்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உண்டாகுவது என்றால் புதிதாக வருவது. ஆனால் ஆங்கில பைபிளில் அதில் பார்க்கும்போது வெளிச்சம் இருக்க கடவுது. இருக்க கடவுது என்றால் ஏற்கனவே இருக்கிறதான ஒரு வெளிச்சத்தை தேவன் அந்த இடத்திற்கு அவர் கொண்டு வருகிறார். அதுதான் வெளிச்சம். லெட் தேர் பி லைட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றுவரும் ஒருவராக இருந்ததான இடம் இது. அவர் வார்த்தையாக இருந்தார், சகலமும் அவரை கொண்டு அவருக்காக உருவாக்கப்பட்டது. அதில் பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சம் வந்ததற்கு பின்பாக தான் வெறுமையும் ஒழுங்கின்மையும் மாற ஆரம்பித்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒழுங்கின்மை, என் வாழ்க்கை சரியில்லை, என் வேலை சரியில்லை, என் சரீர பேலன்ஸ் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் தொழில் சரியில்லை, இந்த காரியம் எல்லாம் சரியாக வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்குது. வேலைக்கு போகிறேன் வரேன், இல்லை என்று சொன்னால் ஏதோ குடும்பத்தில் இருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்குது. என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் இருக்குது. சில காரியங்கள் வெறுமையாகவே இருக்குது. இந்த வெறுமையும்
இந்த ஒழுங்கின்மையும் சரி செய்வதற்கு வெளிச்சமாகிய அருணோதயம் நம்மிடத்தில் அவர் கடந்து வர வேண்டும். எப்பொழுது இயேசுவாகிய அந்த அருணோதய ஒளி நம்மிடத்தில் கடந்து வருகிறதோ அன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதான ஒழுங்கின்மையை வெறுமையும் அவர் சரி செய்யக்கூடியவர். அந்த வெளிச்சம் வராத வரைக்கும் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் அப்படியே தான் இருக்கும். நம்ம இருளிலே தான் அமர்ந்து கொண்டிருப்போம், மரண இருளிலே தான் அமர்ந்து கொண்டிருப்போம். அப்போ கர்த்தரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள, கர்த்தரை நம்மிடத்தில் சேர்த்து கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை தயார்படுத்த வேண்டியது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், நான் முன்பாக சொன்னது போல தேவன் சில காரியங்களை நடப்பதற்கு முன்பாக, செய்வதற்கு முன்பாகவே அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அது தெரியாமல் இல்லை. ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுதே, படைப்பதற்கு முன்பாகவே அவர்கள் தவறி போவார்கள். அவர்களுக்காக அவருடைய ஒரே குமாரனை பூமிக்கு அனுப்ப வேண்டும். அவர் மரிப்பார். அதன் நிமித்தம் பூமிக்கு ரட்சிப்பு வரும் என்பது உலகம் உருவாகும் பொழுதே தேவன் அறிந்த காரியம். அதை நான் அந்த ஹீப்ரு மொழியில் சில வருடங்களுக்கு முன்பாக சொல்லும்போது அந்த எழுத்துக்குறிகள் மொழிபெயர்ப்பை வைத்து அதை நான் விளக்கி இருக்கிறேன். வரக்கூடிய நாட்கள் வேணால் திரும்ப சொல்கிறேன். அப்போ தேவனுக்கு தெரியாமல் அல்ல, தேவனுக்கு முன்பாகவே தெரியும் இவர்கள் தவறி போவார்கள் என்று. அதே போல் இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுதும் வாசிக்கிறோம், எல்லா ஜனத்திற்கும். அவர் பூமியில் வந்தது யாருக்காக வந்தார் என்று போடப்பட்டிருக்கு? அவருடைய சொந்த ஜனத்திற்காக அவர் வந்தார். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அவர் நமக்கு சொந்தமானார். ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் எல்லா ஜனத்திற்கும். அப்போ அவருக்கு முன்பாகவே தெரிகிறது சொந்த ஜனத்திற்காக அவர் அனுப்பப்படுகிறார். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் இவர் யாருக்கு சொந்தமானவர்? மொத்த உலகத்திற்கும் சொந்தமானவர். அவர் வரும்போது சொல்லியிருக்கலாம் உங்களுக்குன்னு மற்றும் போடியிருக்கலாம், இல்லை இந்த ஜனத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் தெளிவாக சொல்கிறார் எல்லா ஜனத்திற்கும். அவர் வந்து சொந்த ஜனத்திற்கு தானே, சொந்த ஜனத்திற்கு தானே மகிழ்ச்சி என்பது அல்ல, எல்லா ஜனத்திற்கும். வாசிக்க அந்த வசனத்தை. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசுவானவர் பூமியில் பிறந்தது எல்லா ஜனத்திற்கும், நமக்கும் இப்பொழுதும் அது மிகுந்த சந்தோஷம் உள்ளதான ஒரு காரியம். ஏன்? ஒருவேளை இயேசுவானவர் பூமியில் பிறக்காமல் இருந்திருப்பார் என்றால் நமக்கு இருக்கிறதான நம்பிக்கை ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம சபைக்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன? எனக்காக என் காரியங்களை செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். இல்லை நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு இழப்பு வருது, ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அப்பொழுதெல்லாம் நமக்கு இருக்கிறதான ஒரு நம்பிக்கை, இயேசுவானவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கை இருப்பதனால தான் அடுத்த வாழ்க்கை, அடுத்தடுத்த நாட்களே நம்மளால் நகர்த்த முடியுது. யோசித்து பார்ப்போம், இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அடுத்து எனக்கு ஒரு நல்லது நடக்கும், இது செய்யும் என்கிற உறுதிப்பாடு இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? தவறான காரியத்தில் போயிடுவோம். நம்முடைய வாழ்க்கையை சில நேரம் முடித்து கொள்ளலாம். ஒரு வெறுப்பு வந்துடும் வாழ்க்கையில், என்னது இது இவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இருக்கும் பொழுது நான் ஜெபித்தா என் தேவன் செய்வார். எனக்கு அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கை நமக்கு உருவாவதற்கான முதல் காரணம் இயேசுவானவருடைய பிறப்பு. அவர் பிறப்பு நமக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். 3 காரியத்தை பார்க்கிறோம். முதல்ல அவர் கர்த்தர், அவர் கிறிஸ்து, அவர் இரட்சகர்.
3 தலைப்புகள். இரட்சகர் என்றால் விடுதலையாக்கக்கூடியவர். அப்போ நம்மை விடுதலையாக்கக்கூடியவர், நம்முடைய காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர் இயேசுவானவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வேதத்தில் போடப்படல கிறிஸ்துவாகிய இரட்சகர் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரில் என்று. அவர் யாருக்காக பிறந்திருக்கிறார் என்பதை வேதத்தில் குறிப்பிட்டிருக்கு. அவர் பிறந்தது நமக்காக. அவர் ஏதோ பூமியில் பிறந்தார், அவரை நாம ஏற்றுக்கொண்டோம் என்பதல்ல. அவர் வந்ததே நமக்காக தான் அவர் வந்தார். அவர் உங்களுக்காக பிறந்திருக்கக்கூடியவர். அவர் பிறந்ததனுடைய அநேக நோக்கங்கள் இருக்குது. நான் சொன்னது போல் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு, நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு, நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு நிறைய காரியங்கள். ஒரு காரியம்தான் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லிவிடவே முடியாது. இதற்காக மாத்திரம்தான் வந்தார் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்குது. ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்பாக பார்த்தது போல நம்மை சமாதானத்தின் வழியில் நடத்துவதற்கு அவர் வந்தார். இருளில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அவர் பூமியிலே வந்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. இப்போ மேற்பகுதியை மட்டும் வாசிக்கலாம். திரும்ப, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு. போதும். இப்போ முன்பாக பார்த்தோம், அவர் இருளில் இருக்கவர்களை வெளிச்சத்தில் அழைப்பதற்காக, கொண்டு வருவதற்காக தான் அவர் இந்த பூமியில் அவர் பிறந்தார் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கை இருளிலேயே இருக்குது? ஏன் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது? எனக்கு ஏன் நன்மை கிடைக்கல? இல்லை பூமியில் இருக்கிற ஜனங்க எல்லாருமே நல்லா இருக்கணுமே. ஏன்னா வேதவசனம் அப்படி தானே சொல்லுது. அவர் சகல ஜனத்திற்கும் நற்செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் இருளில் இருக்கக்கூடியதான ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக தான் பூமியில் வந்தார் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் அது நடந்திருக்க வேண்டுமே, ஏன் அதை நடக்க மாட்டேங்குது? இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, பூமியில் வந்து ஏழைங்க இருக்கிறாங்க, ஊனமானவர்கள் இருக்கிறாங்கன்னா கடவுள் இருந்தால் இப்படி இருக்குமா, அவர் இல்லையா, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும். இங்கே வாசிக்கும் போது தெளிவாய் வாசிக்கிறோம், யாருக்கு அந்த வெளிச்சம் வரும் என்று சொல்லி. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் இருளிலிருந்து வெளிச்சம் வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருள் அகல வேண்டும் என்றால் அவரை விசுவாசிக்க வேணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை செய்வார், எனக்கு தேவன் நன்மையை செய்வார். மற்றவர்களுக்கும் அதை தைரியமாக அறிக்கையிட வேண்டும், இந்த காரியம் நடக்கும்னு. அதை விட்டுட்டு வாயில் எப்பவுமே என்ன நடக்க போதோ, இப்படி இருக்குது, என்ன செய்கிறது, இதே வார்த்தைகள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இருள் அப்படியே தான் இருக்கும். அது மரண இருளாக இருக்கும். அது அப்படியே முடிந்து போயிடும். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடியதான சாவி கர்த்தர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார். குடும்ப சூழ்நிலை மாறுவது, நான் சொன்னது போல் அந்த வெறுமை மாறுவது, ஒழுங்கின்மை மாறுவது, இதெல்லாம் போக வேண்டும் என்றால் இருள் அகல வேண்டும். அந்த இருள் அகன்று வெளிச்சம் வர வேண்டும் என்றால் இயேசுவானவரை விசுவாசிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவர் இருக்கிறார், அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருப்பவர்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அவர் கொண்டு வருகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. உலகத்திலே வந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தொடர்ந்து வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார்,
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதில் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்தார். தொடர்ந்து மேலே உள்ள பகுதியில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. போதும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இதில் பார்க்கிறோம், ஒரு பாத்திரமோ இல்லை ஒரு கண்ணாடியோ எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு ஒளி படும் பொழுது அந்த பாத்திரம் அது இன்னும் மின்னக்கூடியதாக இருக்கும். அந்த ஒளி வரும்பொழுது அந்த பாத்திரம் மின்னும். அதுதான் பிரகாசிப்பிக்கிறது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கிறதான ஒரு ஆசை, நான் பிரகாசமாக இருக்கணும், நான் எங்கே இருக்கணும் அங்கே நான் ஷைன் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையுமே நான் ஏதோ படிக்கிறோன்னா, நான் ஏதோ ஸ்கூலுக்கு போகிறேன், ஏதோ படிக்கிறேன், ஏதோ காலேஜ் போகிறேன், படிக்கிறேன், ஏதோ வேலைக்கு போகிறேன், சம்பளம் வருது, போதும், ஏதோ ஊழியத்தை செய்கிறேன், இப்படி யாரும் நம்ம நினைப்பதே இல்லை. எது செய்தாலும் அதில் நான் ஷைன் ஆகணும், அதில் நான் பெருசாக இருக்கணும், அதில் நான் பிரகாசிப்பிக்கணும், மற்றவர்களை விட நான் சிறந்து இருக்க வேண்டும். இதுதான் பிரகாசிப்பது. மற்றவர்களை விட நாம் உயர்வாக இருப்பது, நாம் பிரகாசிப்பது. இப்படி நம்மை பிரகாசிப்பிக்கிறது ஒளி யார் இடத்துல இருக்கிறது? தேவன் இடத்துல இருக்கிறது, இயேசுவானவர் இடத்துல இருக்கிறது. அந்த ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, இன்னும் வாசிக்கும்பொழுது, அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டது அவர் யாருடைய சித்தத்தினால் வந்தார்? பிதாவினுடைய சித்தத்தினால் வந்தார். சொல்லுகிறார், அவர் சொந்த விருப்பமாய் வரலை. சொந்த விருப்பம் என்றால் அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். ஆனால் அவரை பூமிக்கு அனுப்புவது யாருடைய திட்டமாக இருந்தது? தேவனுடைய திட்டமாக இருந்தது. அப்போ பூமியில் இருக்கிறதான மனுஷர்களை பிரகாசிப்பிக்க வைப்பதும் யாருடைய திட்டம்? அது தேவனுடைய திட்டம். அது அப்போ தேவனுடைய திட்டம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது. இதே பலவீனத்தோடையே இரு, இதே கஷ்டத்தோடையே இரு, இதே வறுமையோடையே இரு என்பது அவர் விரும்புகிறார் அல்ல. நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம உறவினர்கள் நம்ம நல்லா இருந்தால் விரும்ப மாட்டாங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்ம நல்லா இருந்தால் விரும்ப மாட்டாங்க, சொந்த குடும்பத்தில் ஒரு வேளை நம்ம நல்லா இருந்தால் விரும்ப மாட்டாங்க. எப்படி விரும்புவாங்கன்னா, அவர்களும் நம்மளும் ஒரே நிலைமையில் இருக்கணும்னு விரும்புவாங்க. அவர்களை விட கீழே இருந்தால் பரவாயில்ல, அவர்களும் நாமளும் ஒரே நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களை விட சற்று நாம் மேலே உயர்கிறோம், திறமைகளாகட்டும், காரியங்களிலாகட்டும், குடும்பங்களிலாகட்டும், அவர்களை விட சற்று மேலே நம்ம உயர்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அதை விரும்புவதில்லை. ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், மற்ற ஜனங்களை விட அவரை விசுவாசிப்பவர்களை பிரகாசிப்பிக்க வைப்பது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சில நேரம் நமக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துடலாம். இதுக்கு மேலே நான் எங்கெங்கே மேலெலாம் போயிட்டு, இதுக்கு மேலே எங்கே உயர்வு, என்ன செய்கிறது, இது போதும் எனக்கு இவ்வளோதான் என்று சொல்லி நம்மை குறித்து நமக்கே திட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை பிரகாசிப்பிக்கிறது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். அதற்காக தான் அவருடைய ஒரே குமாரனை அவர் பூமிக்கு அனுப்பினார். இப்போ செய்கிற வேலைகளில், செய்கிற ஊழியங்களில், குடும்ப காரியங்களில், படிப்பின் காரியங்களில் ஒருவேளை என்னால் பிரகாசிக்க முடியல, என்னால் திறமையாலாம் இருக்க முடியல, என்னால் ஷைன் பண்ண முடியல, மற்றவர்களே என்னால் வர முடியல என்றால் நினைத்து கொள்வோம், நம்மை பிரகாசிப்பிக்கிறது இயேசுவானவராகிய ஒளி. அந்த ஒளியை நாம் நம்மிடத்தில் வர வைக்க வேண்டும். அந்த ஒளி ஏற்கனவே நமக்காக வந்து விட்டது. அது நமக்கு சொந்தமாக வேண்டுமென்றால் அந்த ஒளியை விசுவாசிக்க வேண்டும். அப்படி தான் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவர், பிரகாசிப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து அந்த காரியத்தை வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 8வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அப்போ பூமியில் இருக்கிறதான பிரசங்கங்களாகட்டும்,
இயேசுவானவர் கொடுத்த போதனைகளாகட்டும், அவர் செய்த அற்புதங்களாகட்டும், அவர் கொடுத்த சகிப்புத்தன்மையாகட்டும், எல்லாம் யாரிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டு வந்தார்? பிதாவின் இடத்துலேருந்து. பூமிக்கு அனுப்பும் பொழுதே அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். மகனே இல்லை பிள்ளையே, பூமியில் இப்படிலாம் சூழ்நிலை இருக்கும், இப்படி சூழ்நிலை வரும்போது நீ கோபப்படக்கூடாது, நீ அமைதியாக இருக்கணும், நீ அற்புதங்களை செய்யணும். இப்படி எல்லா காரியத்தையும் அவருக்கு பிதாவானவர் போதித்திருக்கிறார். அந்த போதனையின்படி தான் இயேசுவானவர் நடந்தார். அப்போ மனிதர்களை பிரகாசிப்பிக்கிறதுக்காக அவர் பூமிக்கு வந்தார். அவர் மனிதர்களை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதனை, அறிவுரை, ஆலோசனைகளை கொடுத்தது யார்? பிதா கொடுத்துருக்கிறார். எல்லா காரியத்தையும் நீ பூமிக்கு செல்லும் போது என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, உன்னுடைய சகோதர சகோதரிகள் இருப்பார்கள், அவர்களை பிரகாசிக்க வேண்டும். அப்போ முதல் காரியம் இதில் பார்த்தது போல இந்த வசனத்தின்படி இயேசுவானவர் போதனைகளை கேட்டு அதன்படி செய்கிறவராய் வந்தார். அதை நமக்கு கற்றும் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம செய்ய வேண்டும். ஒரு காரியம், அவர் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று வாசிக்கிறோம். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்றால் முகமுகமாய் பார்க்கறதுக்கு ஒரே போல் இருக்கிறதான இமேஜ், அதை மீன் பண்ண வரலங்க. என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கிறதோ இதை பார்த்தீங்கன்னா பிதாவும் இதே போல தான் இருக்கக்கூடியவர். சிலர் சொல்லுவாங்க, சிலருடைய நடக்கை, சிலருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது, இவர்களை பார்க்கும்போது அதற்கு முன்பாக இருப்பவர்களோ இல்லை வேறு நபர்களே சொல்லுவாங்க, அவங்கள மாதிரியே இருக்குது. அவங்கள மாதிரியே இருக்குது என்றால் பார்ப்பதற்கான தோற்றம் அல்ல, செய்யக்கூடியதான செயல்கள். அப்போ இல்லை பார்க்கும்போது என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்றால் இயேசுவானவர் மிகவும் அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். பிதா எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இயேசுவானவரை அவர் பூமிக்கு அனுப்பினார். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பார்வைக்கு தேவனானவர் மிகவும் பயங்கரமானவர். அவர் பயங்கரமாக கோபப்படுவார், அவர் பயங்கரமாக தண்டிப்பார் ஜனங்களை, அவர் தனங்களை தண்டிக்கக்கூடியவர், அவர் பட்சிக்கிற அக்னி. இப்படி பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுதெல்லாம் நமக்கு தெரிவதெல்லாம் தேவன் என்றால் மிகவும் பயங்கரமாக இருக்கக்கூடியவர், அவர் பராக்கிரமசாலி, இப்படியே தான் இருக்கும். ஆனால் அவருடைய சுபாவம் என்பது அதுவல்ல. அவர் மிகவும் அன்பு நிறைந்தவர், அவர் பாசம் நிறைந்தவர். இதை என்னுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் இயேசுவானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ நமக்கு நினைவு கூற வேண்டும், நம்முடைய பிதா நம் மீது மிகுந்த அன்பு நிறைந்ததான ஒருவர். அவர் பட்சிக்கிற அக்னி தான் அவர், அவர் பட்டயம் போன்றவர் தான் அவர், அவர் மிகவும் கோபப்படக்கூடியவர் தான், நியாயம் தீர்க்கக்கூடியவர் தான். ஆனால் இது எல்லாம் அவருடைய வார்த்தையை செவிக்கொடாதவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே அன்பும் பரிவும் உள்ள ஒரு தகப்பனாக தான் அவர் இருக்கிறார். அப்போ பிதாவானவருடைய சுபாவத்தையும் அவருடைய போதனைகளையும் நமக்கு சொல்லுவதற்கு அவர் பூமிக்கு வந்தார். அதை அவர் கொடுத்து விட்டார். அந்த காரியங்களை கடைபிடிப்பது இப்பொழுது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நமக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டு போயிட்டார், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி. அவர் சொல்லுவது மாத்திரமல்ல, முன்மாதிரியாக அவர் நடந்துவிட்டும் போய்விட்டார். பூமியில் அவர் மனிதனாக பிறந்து ஒரு வருஷம் அவர் பிரசங்கம் மட்டும் செய்துவிட்டு, இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்யணும், இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிடல. அந்த காரியங்களை அவர் வாழ்ந்தும் காமித்து விட்டு போனார். சாந்தமாக இருங்கன்னு சொன்னால் அவர் சாந்தமாக இருந்தார். பொறுமையாக இருங்க, பாடுகளை சகிங்கள் என்றால் அவர் பாடுகளை சகித்தார். அவர் எல்லாவற்றையும் செய்து நமக்கு முன்மாதிரியாக இருந்து விட்டு போனவர். அவருடைய பாதையில் நடப்பதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வேணால் வாசிக்கலாம். அவர் பூமியில் வந்ததற்கான காரணம் ஏசாயா 61வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 61வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசுவானவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறினதான ஒரு வார்த்தைகள். வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. முதல் காரியம், வசதியாக இருப்பவர்களுக்கோ மேன்மையாக இருப்பவர்களுக்கோ உயர்வாக இருப்பவர்களுக்கோ போதனை கொடுப்பது அல்ல. சிறுமைப்பட்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்கள் என்றால் ஒடுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், அவமதிக்கப்பட்டவர்கள்,
கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளாதவர்கள், அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அதுதான் சிறுமைப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுவதற்கு தொடர்ந்து கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணான் சொன்னது போல, முன்பாக அவர் பூமிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக ஏதோ பிறக்க வேண்டும் திட்டம் போ என்பது போலல்ல, அதற்காக அவ்வளவு போதனைகளை கொடுத்து அவருடைய திட்டத்தை தெரியப்படுத்தி அவரை அபிஷேகம் செய்து அவர் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அவ்வளோ தியாகத்தோடு, அவ்வளோ பரிசுத்தத்தோடு, ஏதோ ஒரு வேலை என்பது போல அல்ல. இது மிகவும் ஒரு மகத்தான ஒன்று. நம்ம யோசித்து பார்க்கும்போது அவர் பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பாக பரலோகத்தில் எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கும், எத்தனை ஆலோசனைகள் இருந்திருக்கும், எவ்வளவு காரியங்களை போதித்திருப்பார், எவ்வளவு தயார்படுத்தி இருப்பாங்க. ஏன் தயார்படுத்தி இருப்பாங்க என்றால், நம்ம யோசிப்போம், வேலையே செய்ய பழக்கமே இல்லாத நம்மளை கொண்டு போயிட்டு திடீர்னு இரும்படிக்கணும், இல்லை கல்லுகளை சுமக்க வேண்டும், மலைகளை உடைக்க வேண்டும் என்றால் நம்மளால் முடியாது. இல்லை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது போல் சொல்கிறேன், திடீர்னு இந்த மேரத்தான் வைக்கிறாங்க, இல்லை மிலிட்ரிக்கு ஒரு வாய்ப்பு வருது, நம்ம குடும்பம் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, இதற்கு வேறு வழியே கிடையாது, ஒருத்தர் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு இராணுவத்திற்கு போகணும் என்று சொன்னால் அதற்கு மிகுந்த பயிற்சி இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு தெரியாது, முன்ன பின்ன நமக்கு பழக்கமே கிடையாது. அப்போ அவ்வளவோ ஆலோசனைகள் சொல்லுவாங்க, உனக்கு பழக்கம் இல்லை, ஒருவேளை நீ ஓடும்போது மூச்சு வாங்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் நிற்கணும், தண்ணி குடிக்கணும், மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா நீ டக்குன்னு உட்காந்துரு, நிறையா சாப்பிடணும், ஏன்னா அங்கே போனால் உனக்கு பசி எடுக்கும், அங்கே நிறையா குளிரும், ஆகவே நீ துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்படி அநேக ஆலோசனைகளை கொடுத்து பின்பு தான் நம்ம அனுப்புவோம். சரி மிலிட்ரிக்கு போறியா போய்க்கோ அப்படி சொல்லி நம்ம அனுப்புறதில்ல. இல்லை ஓட்டப்பந்தயத்துக்கு போறியா சும்மா ஓடுன்னு சொல்ல மாட்டோம். அதற்கு முன்பாக காலையிலேயே நல்லா சாப்பிடு, நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோ, இல்லை உனக்கு பிடிச்சிக்கோன்னு சொல்லி இவ்வளவு நம்ம இதுதான் தயார்படுத்துவது. ஏன்னால் இதற்கு முன்பாக அது நமக்கு பழக்கம் இல்லாத ஒன்று. அப்போ இயேசுவானவர் அவர் பிறந்ததிலிருந்து, அவர் தேவனிடத்தில் இருந்து, அவர் வந்ததிலிருந்து அவருக்கு எந்த விதமான ஒரு கடினமும் கிடையாது, அவருக்கு துக்கம் கிடையாது, அவமானம் கிடையாது, அவருக்கு பசி கிடையாது, அவருக்கு துரோகங்கள் கிடையாது, அவருக்கு ஃபுல்லாக கனமும் மகிமையும் மாத்திரம்தான் இருந்திருக்கு. அவ்வளவு மதிப்பு மிக்க ஒருவர் இப்போ அதை எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட போகிறது. அவமானம் வரும், துக்கம் வரும். இதற்காக அவரை அவ்வளவு தேவன் அவர் தயார்படுத்தி, அவரை அபிஷேகப்படுத்தி அவர் பூமிக்கு அனுப்பினார். அவர் பூமிக்கு வந்ததின் நோக்கம் தொடர்ந்து வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் காயத்தை கட்டக்கூடியவர். அவர் பூமியில் வந்ததான ஒரு நோக்கம், உடைந்து போன இருதயத்திற்கு அவர் மருந்து. வேறு எந்த இடத்துலையும் அதற்கு மருந்து கிடையாது. சில வேளை சொல்லுவாங்க காலம் போக போக அது மாறிடும்னு. சில காயங்கள் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அது ஒரு வேளை மறந்து போகுமே தவிர அந்த வலிகள் போகாது. சில நேரம் அந்த நினைப்புகள் வரும்பொழுது, அந்த துரோகங்களோ அந்த இழப்புகளோ சில காரியங்கள் வரும்பொழுது அந்த வேதனைகள் இருக்கும், அந்த துக்கங்கள் இருக்கும், அந்த வலிகள் திரும்ப வரும். ஆனால் அவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதான ஒரே மருந்து இயேசுவானவர் தான். அதான் வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயத்தை அவர், காயங்களை அவர் கட்டக்கூடியவர். அப்போ எப்பொழுதெல்லாம் இருதயம் வலிக்கிறதோ, இருதயம் உடைந்து போகிறதோ, இருதயம் காயப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நினைவுக்கு வர வேண்டியது, இந்த காயங்களை கட்டுவதற்கு தான் இயேசுவானவர் பூமியில் மனிதனாய் அவர் பிறந்தார். நான் அவர் இடத்துல நான் ஜெபிக்கிறேன், என் காயத்தை அவர் மாற்றுவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, காயத்தை கட்டுவீங்கன்னு சொன்னீங்களே, இந்த வலியிலேருந்து எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, இந்த வலியை மாற்றுங்க, இந்த காயத்தை கட்டவும். தொடர்ந்து வாசிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். நிறைய காரியங்களில் சிறைப்பட்டு இருக்கிறோம். சிறைப்படுவது என்பால் தெரியும், ஒரு காரியத்திலிருந்து வெளிவர விருப்பம் இருந்தும் வர முடியாத சூழ்நிலை, அதுதான் சிறைப்படுவது. தானாக விரும்பி போய் இருப்பது என்பது அது சிறைப்படுவது என்பது வராது. நானாக விருப்பப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன், அது சிறை கிடையாது. சிறை என்றால் ஒரு காரியத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வர முடியலை. அது எந்த காரியம் வேணாலும் இருக்கலாம். சில வேளை சில தவறான பழக்கங்கள் இருக்கலாம், சில வேளை சில காரியங்களில் நான் விருப்பப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறேன், அது என்னால் முடியல. என்கிட்ட கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்,
என் வாயில் தவறான வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சில இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் சில நினைவுகளாலையும் சில யோசனைகளிலையும் சிறைப்பட்டு இருக்கலாம். இந்த யோசனை, இந்த சிந்தனையிலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், என்னால் வர முடியல. இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், முடியல. இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் வேதத்தில் குறிப்பிட்டு துக்கம் என்னும் சிறை, வேதனை என்னும் சிறை இப்படி குறிப்பிட்டு போடலை, பொதுவாக போடப்பட்டிருக்குது சிறைப்பட்டவர்களை விடுவிக்க. எந்த காரியத்தில் சிறைப்பட்டிருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்குவது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கக்கூடியவர். தொடர்ந்து வாசிக்கலாம். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலியம். கட்டுன சுபாவம் என்பது ஒரு இடத்துல இருந்து நகர முடியாத ஒன்று. ஒரு இடத்துல நம்மளை கட்டி போட்டாங்கன்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரவே முடியாது. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். 5 வருஷமாக 10 வருஷமாக அதே நிலைமையில தான் வாழ்க்கை இருக்குது. அதுலேருந்து ஒரு முன்னேற்றமே இல்லை. இதுதான் கட்டுன சூழ்நிலை. இந்த இடத்துலேருந்து என்னால் நகர முடியல, ஒரு உயர்வு இல்லை. நினச்சோம் படித்தா முன்னேறிடலாம், வேலைக்கு போனால் முன்னேறிடலாம், திருமணமானால் முன்னேறிடலாம், வருமானம் வந்தால் முன்னேறிடலாம், வீடு கட்டினா முன்னேறிடலாம், இடம் வாங்கினா முன்னேறிடலாம், இப்படி ஏதோ யோசித்தோம். ஆனால் எந்த சூழ்நிலையும் இல்லாதபடி கட்டுன நிலைமையில் அப்படியே இருக்கோம், நகராத அதே இடத்துல தான் இருக்கிறோம். அந்த இடத்துலேருந்து ஒரு மாற்றமே இல்லை. இப்படிப்பட்ட கட்டு உண்டவர்களை கட்டவிழ்ப்பதற்கும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும் என்று போடப்படலை, ஆறுதல் செய்யவும். ஆறுதல் சொல்லுவதற்கும் ஆறுதல் செய்வதற்கும் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இடத்துல ஒரு உதவின்னு வர்றாங்க, ஒரு கஷ்டம்னு வர்றாங்க. இந்த மாதிரி முடியல, ஒரு 10,000 ரூபாய் எனக்கு அவசரமாக தேவையாக இருக்குன்னு. இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவது என்றால், நீங்கள் கவலைப்படாதீங்க, 10,000 எப்படி உங்களுக்கு கிடச்சிரும், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எப்படி சந்திப்பார் என்று சொல்லுவது ஆறுதல் சொல்லுவது. ஆறுதல் செய்வது என்றால் அந்த பணத்தை கொடுப்பது. இப்போ ஒருத்தர் உடம்பு முடியாமல் வராங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம ஆறுதல் செய்ய முடியாது, ஆறுதல் சொல்ல தான் முடியும், நம்ம குணப்படுத்த முடியாது. சில நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு நம்மளால் ஆறுதல் சொல்ல தான் முடியும், ஆனால் ஆறுதல் செய்வது தேவனுடைய கரத்தில் இருக்குது. சில நேரம் யோசிப்போம், இதுக்கு என்ன முடிவுனே தெரியல, இதுக்கு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, அவங்க பிரச்சனையை அவங்க கஷ்டத்தை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் என்ன பதில் சொல்லணும் கூட தெரியலன்ற சூழ்நிலையெல்லாம் இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் நினைவில் கொள்வோம், நமக்கு ஆறுதல் சொல்வது மாத்திரமல்ல, ஆறுதல் செய்வதற்காக அவர் பூமியில் மனிதனாய் பிறந்தார். அப்போ இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை தேவனுடைய பிறப்பை குறித்து அறிந்து கொள்கிறோம், தேவனை குறித்து அறிந்து கொள்கிறோம் என்றால் நினைவில் வைத்துக்கொள்ளணும், அவர் எதற்காக பூமியில் பிறந்தார்? என் உடைந்து போன இருதயத்தை காயம் கட்டுகிறதுக்கு. அப்போ இனி மனசு எனக்கு வலிக்கும் போதெல்லாம் இந்த ஞாபகம் வரணும், அவர் பூமியில் பிறந்தது என் காயம் கட்ட. அவர் இடத்துல நான் ஜெபிக்கிறேன், அவர் இடத்துல நான் சொல்கிறேன், என்னுடைய வெறுமையை மாற்றுவதற்கு, என்னுடைய இருளை மாற்றுவதற்கு, என்னுடைய ஒழுங்கின்மையை மாற்றுவதற்கு, என்னை பிரகாசிக்க பண்ணுவதற்கு. 10ஓட 11 நீ இருந்துட்டு போ என்பதற்காக அவர் பூமிக்கு வரலை. அந்த 10 பேர் இருக்கிற இடத்துல என்னை அவர் பிரகாசமாய் வைப்பார். அது என்னுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய திட்டம். எனக்கே ஒரு வேளை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இந்த வாழ்க்கை போதுங்க, இவ்வளோதாங்க அப்படி என்று நம்மளுக்கே நம்ம உயரணும்னு சில வேளை திட்டம் இல்லாமல் இருக்கலாம். காலங்கள் கடந்ததுனால, வயது கடந்ததுனால, பலன்கள் குன்றினதுனால நமக்கு நம்பிக்கை இழந்து போகலாம். ஆனால் விசுவாசிப்போம், என்னை பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் இயேசுவானவரை பூமியில் அனுப்பினார். எல்லா சூழ்நிலையும், என் காயத்தை கட்டக்கூடியவர், என் கண்ணீரை மாற்றக்கூடியவர். ஆனால் அந்த ஒளி நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை விசுவாசிப்பது. இது ஒன்று மட்டும்தான் அவர் கேட்குறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது இருளிலே நடக்காதபடி வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாய் நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனை விசுவாசிப்போம். இது அவ்வளோ லகுவான காரியம் அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் அவர் விசுவாசத்தை காண்பாரோ என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ கடைசி நாட்கள் வர வர இப்போ ஒரு வேளை ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், பல வருட விசுவாசிகளாக இருக்கலாம், சில காரியங்கள் வரும்பொழுது இதெல்லாம் நடக்காது, எப்படி நடக்கும்னு விசுவாச கேள்விக்குறி வந்துடும். ஏன்னா வேதவசனம் ஒரு நாளும் பொய்யா போவதில்லை. அப்போ நம்மை விசுவாசத்தில் திடப்படுத்துவோம். இயேசுவானவர் பிறந்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் இருக்கிறனால்தான் அதை குறித்து நினைவு கூறுகிறோம், அதை ஆசரிக்கிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம்.
அப்போ அவர் வந்ததும் எதற்காக என்பதை நம்ம விசுவாசிப்போம். அப்படி கண்ணீரை மாற்றக்கூடியவர், துக்கத்தை மாற்றக்கூடியவர், சமாதான வழியிலே நடத்துவதற்காக அவர் பூமியில் பிறந்தார். வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குங்க, ஒரே கஷ்டமாகவே என் வாழ்க்கை போயிட்டுருக்குன்னா விசுவாசிப்போம். இயேசுவானவர் பூமியில் பிறந்தது இந்த கஷ்டத்தின் வழியில் நடப்பதற்கல்ல, அவர் என்னை சமாதானத்தின் வழியில் நடப்பதற்கு தான் அவர் பிறந்தார். அவர் பிறந்தது சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர் எனக்கு கொடுக்க வேண்டும், அவர் என்னை சந்தோஷப்படுத்தணும். விசுவாசிப்போம். அப்போ அந்த மெய்யான ஒளியை விசுவாசிப்போம், அது நம்மை பிரகாசிக்க பண்ணும். இந்த வேதத்தில் பார்த்த இந்த காரியமெல்லாம் நம்ம இடத்துல அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அதை நம்ம விசுவாசிப்போம், தேவன் அதுக்கு நம்ம நடத்துவார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வேதத்தில் பார்க்கிறோம், பூமியில் இருக்கிற எந்த மனுஷனையும் தெளிவாக ஒருவேளை இப்படி போட்டிருக்கலாம், பூமியில் இருக்கிற மனிதர்களை என்று போடப்பட்டிருக்கலாம், இல்லை பூமியில் இருக்கிற சகல மனிதர்களை என்று போடப்பட்டிருக்கலாம். சகல என்ற மனிதர்களுக்கும் எந்த மனுஷனையும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சகல என்றால் ஒரு கூட்டத்தை சொல்லுவது, எல்லாருக்கும் என்று சொல்லி. ஆனால் எந்த மனுஷனையும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீ எவ்வளவு பலவீனமாக இருக்கலாம், எவ்வளவு கீழான நிலைமையில் இருக்கலாம், எவ்வளவு உதவாத நிலைமையில் இருக்கலாம், உன் மேலே நம்பிக்கை அற்று போய் நீ அவ்வளோதான் என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறதுக்கு அவரால் கூடும். அதுதான் எந்த மனுஷனையும் சவால் மாதிரி சொல்லுகிறார். நீ யாரை வேணால் கூட்டுவா, எந்த மனுஷனை வேணால் கூட்டுவா. நிராகரிக்கப்பட்டவர்கள், உடைந்து போனவர்கள், நம்பிக்கை அற்று போனவர்கள், எல்லாத்தையும் இழந்தவர்கள், ஒழுங்கின்மையாக இருக்கிறவர்கள், யாரை வேணால் கொண்டு வா. அந்த மெய்யான ஒளி வரும்பொழுது இருள் முதலாவது நீங்குகிறது, நம்முடைய பயமெல்லாம் நீங்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் என் வாழ்க்கை அடுத்து என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். தேவன் நமக்குள்ளே வந்தால், தேவனை அறிந்தவன் சகலத்தையும் அவன் அறிந்து கொள்வான். அடுத்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பார், ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை கொடுப்பார், அடுத்து என்ன ஆகும் என்பதை சொல்லி. பயத்தை நீக்குகிறார், வெறுமையை அவர் மாற்றுகிறார், ஒழுங்கின்மையை அவர் சரிப்படுத்துகிறார், உடைந்து போன இருதயத்தை அவர் காயம் கட்டக்கூடியவர், காயத்தை அவர் கட்டுறார், நம்மை பிரகாசிப்பிக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கேட்பேன், கர்த்தாவே இந்த வேலையில் நீர் பிறந்த பொழுது ஜனங்களுக்கு உண்டான அதே சந்தோஷத்தை இந்த வேலையில் நாங்கள் யோசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயத்தில் நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தாங்க. நீங்கள் பிறந்ததை குறித்து தியானித்திருக்கிறோம், இது ஒரு கொண்டாட்டமாய் மாத்திரம் பார்த்து விட்டு கடந்து போல, எங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன காரியத்தை நீர் செய்ய போகிறீர் என்பதை குறித்து ஆண்டவரே ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் எங்களுக்கு வேத வார்த்தையின் மூலம் கொடுத்துருக்கிறீங்க. இதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தேவன் இதை எங்களுக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரே. தேவனிடத்தில் கேட்போம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேவன் மீது விசுவாசத்தை இந்த வேலையில் அதிகப்படுத்துவோம். அவர் மெய்யான வழி, அவர் அருணோதயம். அவர் வரும்பொழுது, காலை வெயில் வரும்பொழுது அந்த இருள் எப்படி மாறுகிறது என்றே தெரியாது. இரவு முழுவதும் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட இருக்காது, சடனாக அந்த இருள் போய் ஒரு வெளிச்சம் வரும். அதுதான் அருணோதயம். விசுவாசிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஒளி வரும்பொழுது இருக்கிற இருளெல்லாம் எப்போ மாறும்னே தெரியாது. பல வருஷமாக இருக்குங்க சூழ்நிலை, இந்த காரியம் மாறாமலே இருக்குது. விசுவாசிப்போம், வெகு சீக்கிரத்தில் சடுதியில் கர்த்தர் ஆசீர்வாதமான வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் திறப்பதற்கு அவர் பெருமை உள்ளவர். அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் சமாதான பிரபு, அவர் இரட்சகராக இருக்கிறார், நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, நம்மை ஒதுக்குற ஜனங்கள் முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியவர் தேவன், நம்மை பிரகாசிப்பிக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். பிதாவினுடைய அன்பை எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்தவர் அவர். அவரை விசுவாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் அவன் கெட்டு போவதல்ல. எல்லாம் முடிந்த நிலைமையில் இருந்தாலும் அவரை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார், அதை விசுவாசிப்போம். இயேசுவானவர் எதற்காக பிறந்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில் அது அனுபவத்தில் கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் வர்றதுக்காக பிரயாசப்படுவோம். நம்ம அனுபவமாய் மாற்றிக்கொள்வோம். அது நிச்சயமாக நம்முடைய வெறுமையை, எந்தெந்த விதங்களில் வெறுமை இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒரு பூரணத்திற்குள்ளாய் கொண்டு வருவார். எந்த இருள் நம்மை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த இருள் எல்லாவற்றிலும் அந்த வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நிச்சயமாகவே இந்த ஆண்டு நமக்கு ஒரு இருளை மாற்றக்கூடிய ஆண்டாய், நம்முடைய வெறுமையை எடுத்து போடக்கூடிய ஆண்டாய் கர்த்தர் மாற்றினார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையின் வழி நடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென்.